ஆமாம், நீ யாரு? அப்போ டாக்டர் இல்லையா? பூமரு கேட்குறோம்ல. நான் ஒரு லாயர். ஆ, லாயரா? எது, இந்த கேஸை ஜெயிச்சு கொடுக்குறேன்னு காசை வாங்கிட்டு ஆளுங்களை சுத்த விடுவீங்களே அந்த மாதிரியா? நீங்கள்லாம் ரத்தத்தை உறிஞ்செடுக்கிற கொசு மாதிரி. உங்களெல்லாம் மருந்த சேக்கொள்ளணும். அந்த மாதிரி லாயர் இல்லை, ம், நேர்மையான லாயர். நான் ஒரு நேர்மையான கிரிமினல் லாயர். ஓ அப்படியா? யாராவது தெரியாமல் தப்பு பண்ணிட்டு என்கிட்ட வருவாங்க. அப்படி வரவங்கள குறைஞ்சபட்ச தண்டனை வாங்கித்தர என்னால் முடிஞ்ச வரை போராடுவேன். அப்போ நீயும் அவனுங்கள மாதிரி தப்பு தான் பண்ணுகிற அப்படித்தானே? இதுதான் தர்மம். ஒருத்தனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவனுக்காக போராட ஒருத்தனாவது இருக்கணும்ல. அந்த மாதிரி தப்பு செஞ்சவங்களுக்கும் உதவி தேவைப்படும். இந்த மாதிரி தண்டனை கிடைச்ச குற்றவாளிகளுக்கும் அச்சோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தண்டனை குறைக்கிறதுக்கு நான் போராடுவேன். அதுக்காக தான் என்னை தேடி நிறைய பேர் வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரி. ஏன் உன்னை மாதிரி ஆள் கூட என்னை தேடி வந்திருக்கான். அவ்வளவு ஏன், உன்னை விட மோசமான கிரிமினல் கூட என்னை தேடி வந்திருக்கான். பெரிய பெரிய அரசியல்வாதியை கொண்டவன், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனை கொண்டவெல்லாம் என்னை காப்பாத்துங்கன்னு கெஞ்சிருக்கான். நான் அவங்களுக்காகவும் வாதாடி இருக்கேன். அதான் என்னோட எத்திக்ஸ். ஐயா, இந்த பூச்சாண்டி கதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லு. எல்லா லாயருங்களும் சொல்ற கதை இதுதான். என்கிட்ட வந்துட்டல, நான் பார்த்துக்கிறேன், உன்னை வெளியே எடுக்கிறேன்னு சொல்லிக்கினே இருப்பானுங்க. ஆனால் கேஸ் வந்ததும் பணத்தை வாங்கின்னு வாய்தா மேலே வாய்தா வாங்கின்னு இருப்பானுங்க. இதோ பாரு பூமரு, சொல்றது நல்லா கேட்டுக்கோ. பணம் இருக்கிறவங்க கிட்ட தான் இந்த வக்கீலுங்க எல்லாரும் இழிச்சின்னே போவானுங்க. பணம் இல்லாதவனை காலில் போகிற சிறப்பா கூட பார்க்க மாட்டானுங்க. அப்படியே பணம் இல்லாதவன் கேஸை எடுத்தாலும் அவனுங்க கிட்ட ஃபீஸு மேலே ஃபீஸு வாங்கி 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 ₹1 கூட இல்லாமல் மொத்தத்தையும் உருவிடுவானுங்க. அவனுங்களாம் ஏன் கவலை பண்ணும்? நான் மொத்தத்தையும் உருவிடுறேன். இதை பாரு, நீ அவனுங்களாண்ட உருவின எல்லா பணத்தையும் என்னாண்ட கொடுத்துட்டுனா நான் உன்னை உயிரோட விட்டுறேன். இல்லைன்னா இந்த தம்பி துறைய 5ஆவதா ஒரு கொலையை பண்ண வச்சிடாத. புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ சம்பாதிச்சுக்கிற, ஃப்ரிட்ஜில் சாப்பிட எதுனா வச்சுக்கிறியா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஹானஸ்பில் ஆர்டர் பண்ணுறேன், என் ஃபோனை கொடு. இப்போ நான் உன்னோட ஃபோனை கொடுத்தா நான் கழட்டி விடணும். தேவையில்ல, நானே பார்த்துக்கிறேன்.